ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான லெசன் பார்த்தீங்கன்னா 8th லெசன் வாட் இஸ் யுவர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த லெசன்ல இருந்து என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னு 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். நீங்க அந்த ஆன்சர்ஸை பார்த்து பொறுமையா உங்களோட ஒர்க் புக்ல கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ 8.1ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இதுல டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்டான ஆன்சரை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க பாருங்க 1 by 1 உங்களுக்கு டிக் பண்ணியும் காமிச்சிருக்கேன், இங்க ஆன்சரையும் எழுதி காமிச்சிருக்கேன். நீங்க பார்த்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க, சரிங்களா குட்டீஸ்? பொறுமையா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு 1 by 1 இதை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க, ஆன்சரை கரெக்டா எழுதுங்க. ஓகேங்க குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். அப்படியே கீழே ஒவ்வொரு கொஸ்டின் தான் ஆன்சர் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? அவங்களும் இதை யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்பதான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் கொடுப்போம். நீங்க அதுல இருந்தும் ஆன்சர்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி அசஸ்மெண்ட், மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. சரி, நம்ம இப்ப நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீரைட் த சென்டென்சஸ் யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ள போட சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. நான் இங்க உங்களுக்கு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க, சரியா? 1 by 1 இதோட ஆன்சர் எல்லாத்தையும் கரெக்டா எழுதிக்கோங்க, சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அமர் அண்ட் அன்வர் ஹாஸ் பிளேடு செஸ் இன் த ஈவினிங். பாருங்க ஆன்சர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அமர் அண்ட் அன்வர் ஹாவ் பிளேடு செஸ் இன் த ஈவினிங். ஓகேங்களா? இங்க ஹாஸ்க்கு பதிலாக இங்க என்ன பண்ணணும், ஹேவ்னு மாத்தணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு இங்க மாத்தி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி எழுதிக்கோங்க, பார்த்து கரெக்டா எழுதுங்க. ஹேஸ் ஹேவ்லாம் பார்த்து கரெக்டா எழுதுங்க, அப்பதான் இது கரெக்டான சென்டென்ஸா மாறும், சரிங்களா குட்டீஸ்? 1 by 1 பார்த்து பொறுமையா எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களால எக்ஸாம் அப்ப எந்த மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க எக்ஸாம்லயும் போய் படிக்க முடியும். எக்ஸாம் படிக்கிறதுக்கு, எக்ஸாம்ல எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? பொறுமையா எழுதுங்க. ஓகேங்க குட்டீஸ், இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் த ஹிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேமிங் சென்டென்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இங்க நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க இப்போ பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, சரியா? இப்போதைக்கு இதை பார்த்து மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இங்க பாருங்க, ஐ ரீட் த ஸ்டோரி ஆல்ரெடி, ஓகேங்களா? ஐ ஹாவ் ஆல்ரெடி ரீட் த ஸ்டோரி அப்படின்னு எழுதணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பார்த்து இதோட கரெக்டான சென்டென்ஸ் என்னங்கிறது இங்க கொடுத்துருக்கேன்ல, அதை பார்த்து எழுதுங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ரீட் த ஸ்டோரி, அண்டர்லைன் த ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க்ஸ், ஓகேவா? சரி, இப்போ இந்த மேஜிக் பென்சில் பத்தி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்சில், இந்த ஸ்டோரி பத்தி படிச்சுட்டு இங்க ஆன்சர் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து பொறுமையா எழுதுங்க,
ஓகேங்களா குட்டீஸ்? எல்லா கொஸ்டின்ஸுமே பாருங்க ஈஸியா தான் இருக்கும். நீங்க இந்த ஸ்டோரி ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா, இதுலலாம் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது இந்த லைன்லாம் எங்க வருதுன்னு பார்த்து புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, டக் டக்குன்னு அத பார்த்து நீங்க எழுதிடலாம். அவ்வளோதான். இதுலலாம் ஈஸியா நீங்க மார்க் எடுக்க முடியும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப கீழ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழ இந்த பேராகிராஃப்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்க குடுத்துருக்கேன். சரிங்களா? இதுவும் இந்த பேராகிராஃப்குள்ள இருந்தே தான் எடுத்து இங்க எழுதியிருக்கு. சரிங்களா குட்டீஸ்? அதனால ஈஸியா இதுலலாம் நீங்க மார்க் எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்க ஒரு தடவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு நல்லா பார்த்து கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன குடுத்துருக்காங்க? அதோட கன்டினியூஷனே தான் வருது. உங்களுக்கு இந்த ஸ்டோரியே தான் இன்னும் கன்டினியூ ஆகுது. ஆமா தானே? ஆமா. இப்ப பாருங்க, இதுலயும் இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நான் இங்க கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. ஆ இந்த ஆன்சரை பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? எல்லா ஆன்சருமே பாருங்க ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கு. உங்களால ஈஸியா வந்து இது எல்லாமே எழுத முடியும். நல்ல மார்க் டக்குன்னு எடுக்க முடியும் உங்களுக்கு. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழிலாம் இது. சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க எழுதிட்டீங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி, சரி. ஓகே. வெயிட் பண்றேன். நீங்க எழுதுங்க. ஓகே. இப்ப அடுத்த பேராகிராஃப்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் அதே மாதிரி அந்த பேராகிராஃப்ல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. லிசன் அண்ட் ரைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம்ல கேட்கும்போது இதை எழுதணும். அதுக்காக தான் இது. சரிங்களா? ஜெண்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இது. அதனால இது வந்து ஈஸியா நீங்க படிச்சிடலாம். இதை பார்த்து பொறுமையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீட் த சென்டென்சஸ் அண்ட் டிக் தி கரெக்ட் பிக்சர் ஃபார் தி பேசேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜுக்கு தகுந்த பிக்சர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்சர் தான் வரும். ஓகேங்களா? அதனால இதை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சூஸ் அண்ட் ரைட் அண்ட் அப்ராப்ரியேட் எண்ட் ஃபார் த ஸ்டோரி. எண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஒரு எண்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 லைன்ல கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்டோரியை வந்து கரெக்டா முடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரி கரெக்டா இங்க பாருங்க. இதை படிச்சு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் இங்க கரெக்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. இதே மாதிரி பொறுமையா பார்த்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒவ்வொரு வேர்டா பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. ஓகே. இப்போ நம்ம இதோட ஆன்சர் பாருங்க இங்கே இருக்கு. இது செகண்ட் ஒன் தான். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சரா வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் நீங்க இங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதையே தான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஜெண்டர் அண்ட் ரீரைட் த ஸ்டோரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இந்த ஸ்டோரியில என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. அதை கரெக்டா இங்க பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது மேன் இருக்கு. ஓகேவா? இங்க வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க.
எ வுமன். ஓகேங்களா? இந்த மாரி ஒவ்வொரு வார்த்தையிலயும் நெறைய மிஸ்டேக் மேல குடுத்துருக்காங்க. அத கரெக்ட் பண்ணி தான் இங்க ஆன்சர் பண்ணி உங்களுக்கு இங்க குடுத்துருக்கோம். இந்த ஆன்சர கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேராகிராஃப மாத்தி இங்க எழுதி வச்சிருக்கேன் இல்லையா? இந்த இந்த ஆன்சர கரெக்ட்டா பார்த்து உங்களோட ஒர்க் புக்ல எழுதிக்கோங்க. பொறுமையா எழுதுங்க. ஸோ அதுக்கு வந்து அங்கேயே ஆப்ஷன்ல குடுத்துட்டாங்க. ஆனா இதுல என்னன்னா, நீங்க இந்த வேர்ட் எல்லாம் மாத்தி எழுதணும். இப்ப இந்த மாரி வேர்ட்லாம் மாத்தி எழுதணும். இதெல்லாம் இந்த மாரி நீங்க மாத்தி எழுதணும். மேல குடுத்துருக்காங்க பாருங்க. ஹி, ஷி இதுக்கெல்லாம். ஓகேவா? இங்க பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து மாத்தி எழுதணும். ஓகேங்களா? அததான் இங்க மாத்தி இங்க எழுதி குடுத்துருக்கேன். இத பார்த்து பொறுமையா எழுதிட்டு, இந்த மாத்துன வேர்ட் எல்லாமே நீங்க ஒரு தடவ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எதெல்லாம் மாத்தியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எக்ஸாம்ல கேட்டா கூட, இதையே கேட்டாங்கன்னா கூட நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி. நெக்ஸ்ட் ஒன்னும் வந்து ஒரு ஸ்டோரி தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ரைட் எ ஸ்டோரி ஃபார் த பிக்சர்ஸ் இன் 5 சென்டென்ஸ். 5 வரியில ஒரு ஸ்டோரி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹங்க்ரி ஃபாக்ஸ். ஹங்க்ரி ஃபாக்ஸ்னு இங்க ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஸ்டோரி இந்த பிக்சர்ல வரதை வச்சு இங்க ஸ்டோரி இங்க கொடுத்துருக்கேன். இத பார்த்து நீங்க பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா எழுதுங்க. அப்பதான் எக்ஸாம்க்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பொறுமையா எழுதுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களும் இந்த மாரி இந்த ஆன்சர் தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் ஈஸியா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிப்பாங்க. ம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணுங்க. ஆ. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. மை ஜர்னல். ஓகேங்களா? ரைட் தி ஸ்டோரி கிரியேட்டட் பை யுவர் டீம் ஹியர். நீங்க எங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த ஸ்டோரி எழுதுற மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க இந்த ஸ்டோரிய பார்த்து பொறுமையா எழுதுங்க. தி சீக்ரெட் ஆஃப் தி மேஜிக் கார்டன். ஓகேங்களா குட்டீஸ்? பொறுமையா பார்த்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகேங்க குட்டீஸ், எழுதிட்டீங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.